3 நாட்களை கடந்த இஸ்ரேல் ஈரான் தாக்குதலில் தன்னுடைய உச்ச தலைவரை இழந்த ஈரான் அதற்கான பதிலடியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் 3 கப்பல்கள் பற்றி எரிவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த சனிக்கிழமையன்று தொடங்கிய அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் தனது உச்ச தலைவர் கொமேனி, ராணுவ தளபதி, பாதுகாப்பு அமைச்சர் உட்பட 48 முக்கிய தலைவர்களை இழந்தது. ஈரானில் முதல் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தங்களது நோக்கம் நிறைவேறும் வரை நடவடிக்கை தொடரும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது ஈரான். அந்த வகையில் சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய கடல்வழி போக்குவரத்தான ஹார்மோஸ் நீரிணையை மூடிவிட்டதாக தெரிவித்திருக்கும் ஈரான் அந்த பகுதியில் அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களை ஏவுகணைகள் மூலம் தாக்கியிருப்பதாகவும் இதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரானின் உச்ச தலைவரின் கொலைக்கு வழிவகுத்ததாக கூறப்படும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை தொடர்ந்து பழிவாங்கல் நடவடிக்கையை ஈரான் நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த 3 எண்ணெய் கப்பல்களும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறியதாக ஈரான் அரசு ஊடகமான IRNA தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை அமெரிக்காவும் பிரிட்டனும் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதையில் ஒன்றான ஹார்மோஸ் நீரிணையில் தற்போது எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் கடுமையான மாற்றம் ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது.